அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு புது விஷயத்துடன் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மொழிகிறேன். அலையில் சலம்பும் சிலம்பின் ஒலி. சிலப்பதிகாரம், பூம்புகார், காவிரி பூம்பட்டினம் பற்றியதான ஒரு இந்த ஒரு கட்டுரை இது. ஒரு மனிதனின் வாழ்வில் இரு சிலம்பின் ஒலிக்கிடையேயான அவன் கதைதான் சிலப்பதிகாரம். ஒருத்தி சிலம்பினால் கவரப்பட்டு இன்னொருத்தி சிலம்பினால் மரணப்பட்ட கோபாலனின் காவிரி பூம்பட்டினத்துக்கு சென்றபோது அவனது வாழ்வின் மொத்த துயரையும் புத்தகை கொண்டது போல ஆவேசமாக அடித்து அடித்து வருத்தம் தீர்த்து கொண்டிருந்தன அலைகள். ஒரு பெண்ணின் பார்வையிலேயே இதுவரை சிலம்பை பார்த்திருக்கிறோம். ஒரு ஆணின் பார்வையில் சில நிமிடம் யோசித்தேன். திருமணமான உடனே ஒரு ஆண் ஒருவன் ஒரு ஆடலரசியின் கால் தண்டையின் ஒலியின் பால் மயக்கப்பட்டு பின் சென்று விடுகிறான். அவள் பின்னே அந்த தலைக்கோல் அறிவையிடம் தன்னையே இழக்கிறான். தலைக்கோல் அறிவின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். அவங்கள தவறை தவறென்று அறியாமல் செய்த அவன் அத்தவறிலேயே மூழ்கி மணிமேகலை என்ற முத்தையும் எடுக்கிறான். அதன் பின் அவனுக்கும் அவனுடைய இணையான மாதவிக்கும் பிணக்கு ஏற்பட திரும்ப தன் மனைவியிடமே திரும்புகிறான். எப்போதும் அவனுக்காய் மலர்ந்திருக்கும் கண்ணகியின் இல்லமும் உள்ளமும் அப்போதும் அவனை ஏற்றுக்கொள்கிறது. இருவரும் மதுரை திரும்புவதும் கவுந்தியடிகளை சந்திப்பதும் அதன்பின் கண்ணகி கணவனுக்கு அறுசுவை உண்டி படைப்பதும் தனது தண்டையை கழட்டி தருவதும் நிகழ்கிறது. ஒரு சிலம்பில் வாழ்வை தொலைத்தவன் மறு சிலம்பில் மீட்டெடுக்க பார்க்கிறார். இரு சிலம்புகள் மட்டுமல்ல, மூன்றாம் சிலம்பு ஊடுருவி ஊழ்வினையாய் அவனை ஆக்கிரமிக்கிறது. ஆனால் தவறு இழைத்த போதெல்லாம் காத்த சிலம்பு சரியான பாதைக்கு வந்தபோது அவனை தவறானவனாக காட்டி தண்டித்து விடுகிறது. மிகுந்த துயரம் தோய்ந்த இக்கதையை இளங்கோவடிகள் எப்படித்தான் எழுதினாரோ என்று வருந்தும்படி இருந்தது. சீர்காழிக்கு அருகில் உள்ள பூம்புகாரில் சிலப்பதிகார கலைக்கூடத்தில் இசைக்கருவிகள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. கண்ணகி, கோவலன், மாதவியின் புடைப்புச் சிற்பங்களோடு கதை சொல்லப்பட்டுள்ளது. கண்ணகியின் கால் சிலம்பை எடுக்க முயன்றபோது அந்த புகைப்படம் மட்டும் என்னால் சரியாக வரவில்லை. என்னமோ அது வரக்கூடாதுன்னு எனக்கே தோணுச்சு. அது வரல போல இருக்கு. அதை அப்போ கவனிக்கவும் இல்லை. இதனால் தானே அவனே போய் சென்றான் என்ற காரணமோ என்னமோ. கண்ணகியும் கோவலனும் மணக்கோலத்தில் அந்த காவிரி பூம்பட்டினத்தோட இது நல்லா இருக்குது. அந்த கலைக்கூடம் ரொம்பவே அழகாக இருக்குது. 5 நிலை கொண்ட ஒரு அகலமான கோபுரமாக இருக்குது. அதற்குள்ளே கண்ணகியின் சிற்பங்கள், மாடங்களில் சிற்பங்கள் இருக்குது. புடைப்பு சிற்பங்கள் தனிச்சிற்பங்களே. கண்ணகியும் கோவலனும் மணக்கோலத்தில் நிற்கிறாங்க. பூம்புகார் என்ற பட்டினப்பாக்கம் காவிரி பூம்பட்டினம் புடைப்பு சிற்பமாக உள்ளது ஒரு சின்ன மாடத்தில். அப்புறம் மணவிழா வாழ்த்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்யாணத்துக்கு ஆசீர்வாதம் பண்ணுற எல்லா மக்களும் ஆசீர்வாதம் பண்ணுறதற்கு தலைக்கோல் அருவியின் சிறப்பு பற்றி. அப்புறம் நில ஒளியில் கோவலனும் மாதவியும் அடுத்து தலைக்கோல் அருவியுடன் போகிறது. கணவனின் நிலவில் கவலை தோய்ந்த கண்ணகி ரொம்ப கஷ்டமாக அப்படியே உட்கார்ந்துருப்பாங்க, அப்படி கன்னத்தில் கை வச்சுட்டு. அப்புறம் நடுவில் கோவலனுக்கும் மாதவிக்கும் பிணக்கு ஏற்பட்டு சென்றுவிட தனியே திரும்பும் மாதவி. அதற்குள்ளே அவனுக்கு மாதவி கூட சில வார்த்தைகள்னால பிணக்கு ஏற்பட்டதெல்லாம் அவன் திரும்புகிறான். கண்ணகியை போன்றே மாதவியும் கோவலனை பிரிந்து வாடுதல். அவளும் கண்ணகி போலவே வருந்துறா. மனையாட்டியுடன் மீண்டும் இணைந்த இன்பத்தில் கோவலன் பொருள் அனைத்தும் இழந்ததால் மீண்டும் பொருளிட்ட மதுரை பயணம் செய்கிறான். கண்ணகியின் கைப்பக்குவத்தில் உருவான சமையலை கோவலன் சுவைக்கிறான். அடுத்து ஒவ்வொரு சிற்பங்களும் அவ்வளோ ஒரு எழிலாகவும் அழகாகவும் இருந்தது. பொருள் ஈட்ட முதல் வேண்டி கண்ணகியின் சிலம்பை பெற்று கோவலன் பிரியாவிடை பெறுதல். அடுத்த சிற்பம் முத்துப்பரல்கள் உடைய சிலம்பை கோவலன் களவாடியதாக கொல்லப்பட உடன் கொந்தளித்தெழுகிறாள் கண்ணகி. தனது சிலம்பில் இருப்பவை மாணிக்க பரல்களே என்று பாண்டியனின் சபைக்கு சென்று உடைத்து காட்டுகிறாள். அது அவ்வளோ ஒரு ஆவேசமான ஒரு ஓவியம் அது. அதன்பின் கோபாவேசத்தில் மதுரையை எரித்து கணவனுடன் வானகம் புகுகிறாள். அவளே ஆற்றுக்கால் பகவதியாக இன்றும் வணங்கப்படுகிறாள். அவளது கதையை கேட்ட சேரன் செங்குட்டுவன் அந்த கற்பின் கனலிக்காக கனக விசையர் மூலம் கல்லெடுத்து வந்து கோவில் சமைக்கிறான். கண்ணகிக்கும் மாதவிக்கும் நடுமுற்றத்தில் தனித்தனியே இங்கே சிலைகள் அமைக்கப்பட்டுள்ளன. அதென்னவோ கண்ணகியின் பீடத்தை விட மாதவியின் பீடம் உயர்வாக அமைக்கப்பட்டுள்ளது இங்கே. அவர்கள் இருவரையும் படைத்த இளங்கோவடிகளையும் தனியாக ஒரு இடத்தில் இளங்கோவடிகளையும் சேரன் செங்குட்டுவன் சிலைகளும் பூங்காவில் வைக்கப்பட்டுள்ளன. வெளியே உள்ள பூங்காவில் இவை அமைக்கப்பட்டுள்ளன, மிகப்பெரிய சிலைகளாக.
சிலம்பால் வாழ்ந்து சிலம்பால் வீழ்ந்தவன் கோவலன். அதை முத்துப்பரல்களாய் அலைகள் வீசி அவலத்தோடு சலம்புகின்றது பூம்புகாரின் கடற்கரை. மேலும் கடலளித்த ஊர், கடலளித்த சனம், கடலளித்த வாழ்வு. அதனால் தானே என்னமோ அங்கே அதிக நேரம் இருக்க பிடிக்கவில்லை. காவிரி பூம்பட்டினத்தின் கதை இதுதான். நான் பார்த்தபோது நிறைய ஒரு எச்சங்கள் இருந்தது. அவ்வளோ ஒரு அலை, ஆக்ரோஷமான அலைகள் வீசியது. கொஞ்ச நேரம்தான் இருக்க முடிஞ்சது. அந்த கதைகளை இந்த இதை சுற்றி பார்த்த பிறகு ஏற்பட்ட ஒரு உணர்வெழுச்சி சொல்லில் அடங்காதது. அங்கே ஒரு கோயில் கூட இருக்குது. அந்த தொன்மங்கள் எச்சங்கள் கிடைத்ததாக சொல்கிறாங்க. நிச்சயமாக காவிரி பூம்பட்டினம் போனால் இந்த இதுக்கு போய் பாருங்கள். அந்த காவிரி பூம்பட்டினம் பூம்புகார் நினைவு சின்னம், அதாவது சிலப்பதிகார கலைக்கூடத்தை போய் கட்டாயமாக பார்த்துட்டு வாங்க. நன்றி.